பவி, இது நான் பண்ண கேசரி. வைக்கட்டுமா? கூல். குடும்பமே இங்கதான் இருக்கீங்களா? வரேன். நானே என் கையால செஞ்ச கேசரி. ஓகேவா? வெயிப்பா. அம்மாக்கு உன்னோட கேசரி ரொம்ப பிடிக்கும். அம்மா சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கம்மா. எப்படிமா இருக்கு? நல்லா இருக்கு குட்டி. நல்லா இருக்கா? உண்மையை சொல்லணும். உங்க பிள்ளைங்கிறதுக்காகலாம் சொல்லக்கூடாதுமா. உண்மையை சொல்லுங்க. நிஜமா சொல்றேன், கேசரி ரொம்ப நல்லா இருக்கு. பவி, கேசரி ரொம்ப நல்லா செஞ்சிருக்கான். சாப்பிட்டு பாரு. நல்லா இருக்குடா. நல்லா இருக்காமா? சாப்பிடுங்க. கேசரி இங்க கொண்டு வாங்க. ஜெலியை வாஷ் பண்ணவே இல்ல, பக்கத்துல தண்ணி இல்ல, தண்ணியெல்லாம் வைக்க மாட்டீங்களா? ஒரு நிமிஷம். What is this? ஜெலி கிழிஞ்சிருக்கு. சாரி பிரதீபா. 1 minute. பிரதீபாவா? சமையல்காரங்க இப்படி தான் கூப்பிடுவீங்களா? Manners please. Call me madam. சரிங்க மேடம், இப்ப மாத்திடுறேன். என்ன சர்வீஸ் பண்றீங்க நீங்கலாம்? enough. What is this? கேசரியா இது? என்னங்க, எப்படி நீங்க எல்லாம் சாப்பிடுறீங்க? நீங்க என்ன ஃப்ரீ ஃபுட் சர்வீஸ் பண்றீங்களா? காசு வாங்கிட்டு தானே சாப்பாடு போடுறீங்க. பா, பிச்சைக்காரனுக்கு போட்டா கூட சாப்பிட மாட்டான். தூக்கி மூஞ்சிலே வீசி எறிஞ்சிருவான். ஏங்க, நான் தான் செஞ்சேன். இது வரைக்கும் யாரும் எதுவுமே சொல்லல. நீங்க தான் இப்ப சொல்றீங்க. ஓஹோ, அப்ப நான் மட்டும் தான் குறை சொல்றேனா? நான் என்ன லூசா? எக்ஸ்கியூஸ் மீ, கேசரி டேஸ்ட் எப்படி இருக்கணும் தெரியுமா? கொஞ்சம் கூட நல்ல. உங்களால யார் வேலைக்கு வச்சது? இதுல வர பெருமையா நான் தான் செஞ்சேன் எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்கியா? நான்சென்ஸ். பயங்கர பசியோட வந்த சாப்பிடுற ஆசையா போயிடுச்சு. என்ன ப்ராப்ளம்? ஹரி சார், உங்க கேட்டரிங்க்கு எவ்வளவு பெரிய நேம் இருக்கு, அவ்வளவு பெரிய பேரை வச்சுக்கிட்டு ஏன் இந்த மாதிரி ஒரு ஆளெல்லாம் நீங்க வேலைக்கு வச்சிட்டு இருக்கீங்க? வெரி சாரி டு சே, இதுக்கு பேரு கேசரியா சார்? இத கேசரி கிட்ட சொன்னா கூட நம்பாது சார். ஐயோ, இப்படி ஒரு கேவலமான கேசரியை சாப்பிட்டதே இல்ல என் வாழ்நாள்ல. என்ன பிரதிபா சொல்றீங்க? நான் சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்து தான் பந்திக்கே அனுப்பி வச்சேன். ஓஹோ, அப்போ நீங்க சாப்பிட்டு பார்த்து தான் இந்த கேசரி எல்லாருக்கும் சர்வ் பண்ண சொல்லிருக்கீங்க. வாவ், புரியுது. ஐ அண்டர்ஸ்டுட். நீங்க ஏன் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டீங்க? ஏன்னா உங்க லக்ஷ்மி மேடத்தோட மகன் பண்ண கேசரியாச்சு. அதான் எதுவுமே பேசாம இருக்கீங்க. பிரதிபா, உண்மையிலே இது நல்லாதான் இருக்கு. நான் குவாலிட்டியா கொடுக்கிற ஆளு. இல்லனா ஹரிஸ் கிச்சன் இவ்வளவு ஃபேமஸா இருக்குமா? சார், நான் உண்மையை தான் சொல்றேன். எனக்கு கேசரி நல்லா இல்ல, அதான் கம்ப்ளைண்ட் பண்றேன். ஓகே? பிரதிபா, எல்லாரும் பாக்குறாங்க, பிரச்சனை பண்ணாதீங்க. பிரதிபா, நீங்க யாரு, எதுக்கு இதெல்லாம் பண்றீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். பாத்தீங்கல்ல, எல்லாரும் எவ்வளவு நல்லா இருக்குன்னு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நல்லா இல்லைன்னா சாப்பிடுவாங்களா? பிரதிபா, நீங்க அமைதியா சாப்பிடுங்க. உங்க டிராமால இங்க வேலைக்கு ஆகாது. சந்தோஷ் அக்கா, உண்மையிலேயே கேசரி நல்லாதான் இருக்கு. எது
இது நல்லா இருக்குன்னு சொல்றீங்களா? அண்ணா கொஞ்சம் கேசரி வைங்கண்ணா. வாங்க. உன் கையை காட்டு, மருதாணி வச்சு விடுறேன். இல்ல அத்த, எனக்கு மருதாணி இப்ப வேண்டாம் அத்த. நீங்க வேணா வச்சுக்கோங்க, நான் உங்களுக்கு வச்சு விடுறேன். கொடுங்க. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. எல்லா பொண்ணுங்களும் மருதாணி வச்சுக்கலாம். மருதாணில நிறைய மருத்துவ குணம் இருக்கு. உடம்புக்கு வேற குளிர்ச்சி. குடு. நான் தான் சொல்றேன்ல அத்த, எனக்கு பாருங்க வேண்டாம். பவி, ரொம்ப பண்ணாதீங்க பவி. அத்தை உங்களுக்கு மருதாணி வச்சு பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்கல்ல, வச்சுக்கோங்க பவி. நாங்கெல்லாம் அந்த காலத்துல மருதாணி இலை எங்க கிடைக்குமோன்னு தேடி புடிச்சு கொண்டு வந்து புளி அம்மியில வச்சு அரைச்சு கையில வச்சோம்னா காலையில பார்த்தோம்னா செக்கச்சவேன்னு செவந்து போயிருக்கும். ஏன் பாட்டி, அம்மியில வச்சு அரைக்காதுன்னா சட்னியா? அத நல்லா அரைச்சு நீங்களே சாப்பிடுங்க. என்னம்மா நீ, மருதாணி இலைய மட்டும் அரைச்சா பத்தாது, புளிய சேர்த்து வச்சு அரைச்சாதான் நல்லா இருக்கும். இது கூட தெரியாம இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கே கூமுட்ட. நான் கூமுட்டையாவே இருந்துட்டு போறேன், நீ கொஞ்சம் சும்மா இரு. என்ன, நீ கைய காட்டு பவி. வச்சுக்கோ. குடு. பவி, உன் கைக்கு மருதாணி ரொம்ப அழகா இருக்கும். மருதாணி வச்ச கைய நாளெல்லாம் பாத்துக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ அழகா சிகப்பா இருக்கும். எனக்கு நீங்க வச்சு விட்டீங்கல்ல, இப்போ அத கொடுங்க, நான் உங்களுக்கு வச்சு விடுறேன். அத்த, கை காட்டுங்க அத்த, நான் உங்களுக்கு வச்சு விடுறேன். கை காட்டுங்க. எனக்கு வேண்டாம், நீ வச்சுக்கிட்டா போதும். அத்த, நீங்க தானே சொன்னீங்க எல்லா பொண்ணுங்களும் வச்சுக்கலாம், இதுலயும் மெடிசன் எல்லாம் இருக்குன்னு சொல்லி. கொடுங்க, நான் உங்களுக்கு வச்சு விடுறேன். அது இல்ல, இல்ல, நீ வச்சிருக்கல்ல, உனக்கு வச்சு விட்டதுதான் அழகா இருக்கு, அது போதும். கொடுக்கவே மாட்டீங்கல்ல? எல்லாரும் மருதாணி வச்சிடலாம். யாரு கை அதிகமா செவந்து போயிருக்கோ அவ புருஷன் மேல ரொம்ப பாசமா இருக்கான்னு அர்த்தம். என்னடா இந்த டயலாக் இன்னும் வரலையேன்னு பார்த்தேன். சரி, அதெல்லாம் விட்டு தள்ளு. ஏன் பாட்டி, இத சொல்றதுக்கு தான் இந்த கல்யாணத்துக்கு வந்தியா? ஏன் பாட்டி, மருதாணி கதையெல்லாம் அர்த்தமா பேசுனீங்க, சும்மா தானே உட்காந்துருக்கீங்க, ஒரு பாட்டு எடுத்து பாடுறது. நான் பாடவா? இதோ பாடுற. வெள்ள வெள்ள தங்கட்டியா, வெள்ளக்காரன் பொண்டாட்டியா, 5 கடை ஏறி போன அழைக்கிறாங்க தங்கட்டிய. தனநானே தானே நானே, போடு தானே தானே நானே. தங்கட்டியா தங்கட்டியா, வெள்ளக்காரன் தங்கட்டியா. தண்ணி குடி பவி. பவி, தண்ணி குடி பவி. என்னடா இது? என்ன பண்ணிட்டு இருக்க நீ? டேய்,
வாடா இப்படி. என்னடா இது? மா இப்ப பாருங்க எப்படி விக்கல் நின்றுச்சுன்னு. ஆமாடா குட்டி, இப்ப தெரியுதா? விக்கல் நின்னுடுச்சு. அதுக்கு தான் நான் அப்படி பண்ணேன். ம். சரி சரி, அப்புறம் என்ன? வேலை போய் பார்க்கலாமே. மேடம் நீங்க போங்க, நகரவே மாட்டீங்க, போங்க. ஹலோ, எங்க இருந்து இந்த வாய்ஸ் கேக்குது? ஹலோ சாமி, என்ன அது? வாயசையில வாய்ஸ் மட்டும் வருது. ஹலோ, என்ன என்ன வேணும்? வாங்க. இந்த வர ஹலோ மேடம், வாட் டு யூ வாண்ட்? என்ன கேட்டிங்கன்னா நீங்க தானே அவனை போய் எழுப்புனீங்க. உங்களுக்கு என்ன வேணும்? யாரு? என்னங்க வேணும்? சாப்பாடு வேணுமா? சாப்பாடு தானே, நானே போடுறேன், வாங்க உட்காருங்க. இங்க பாருங்க, நான் போய் கை கழுவிட்டு வரேன். நீங்க எங்கேயும் போகாதீங்க, அவனை போய் எழுப்பாதீங்க, சரியா? போங்க, போய் கை கழுவிட்டு வாங்க. டேக் யுவர் ஓன் டைம். பிரதர், பிரதர். ஹலோ ஹலோ, சாப்பாடு வச்சிருக்கேன், எந்திரிங்க. சாப்பிடுங்க. பேபி, யூ வாண்ட் இட்? பேபியா? ஊத்திருவ அப்படியே. Chill, chill. Cool, 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 cool.
பிரதர், யார் உங்களுக்கு சாப்பாடு போட்டது? அதுவா, ஒரு தேவதை வந்து போட்டு போனா. தேவதையா? ஏங்க, சாப்பாடு நான் தானங்க போடணும். என்ன தவிர யார் உங்களுக்கு போட்டது? தேவதை வந்து சாப்பாடு போட்டு அப்படி பறந்து போயிடுச்சு. போனை மறந்துட்டேன். ப்ரோ, இந்த கேசரி யார் பண்ணது ப்ரோ? இதா இந்த கேசரியை யார் பண்ணது? அந்த கலைஞனை நான் பாராட்டியே ஆகணும் ப்ரோ. அவரை உடனே கூட்டிட்டு வாங்க. நான் தாங்க இந்த கேசரியை பண்ணேன். என்ன? என்னது நீங்களா? ஆமா. கிட்ட வாங்க ப்ரோ. எதுக்கு? வாங்க ப்ரோ சொல்றேன். என்ன? என்னையா பண்ற? என்னடா பண்ற? சொன்ன கேளுடா. குடு. இருங்க அத்தை, நான் விலைக்கு எடுத்துட்டு வரேன். பவி நெல்லு. என்னத்த? கைய காட்டு. கை பாரு, எப்படி செவந்திருக்கு. ஆமா அத்தை, இன்னைக்கு காலையில நான் கூட நினைச்சேன் நல்லா செவந்திருக்குல்ல. பாட்டி சொன்னது ஞாபகம் இருக்கா பவி? என்ன சொன்னாங்க? மருதாணி வச்சுக்கிட்ட கை இப்படி செவந்துச்சுன்னா புருஷன் மேல பாசம் அதிகம்னு அர்த்தம்னு பாட்டி சொன்னாங்க. விடுங்க அத்தை, அதெல்லாம் பாசமும் இல்ல ஒன்னும் இல்ல, ஏதோ செவந்திருக்கு. எஸ்கியூஸ் மீ மேடம். யார் நீங்க? என்ன வேணும்? நேத்து இவங்க தான் சாப்பாடு போட்டாங்கன்னு நாம ஞாபகம் வச்சிருக்கோம். பட் இவங்க மறந்துட்டாங்களோ? ஹலோ மிஸ்டர், என்ன என்ன நிக்க வச்சுட்டு நீங்க பாட்டுக்கு ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க? சாரி மேடம், மை மிஸ்டேக் மேடம். ஐ எம் சுரேஷ் மேடம், ஃப்ரம் ஐடி மேடம். ஒரு நிமிஷம், கொஞ்சம் நிறுத்துறீங்களா? முதல்ல நீங்க ஏன் இதெல்லாம் என்கிட்ட சொல்றீங்க? என்னங்க இப்படி கேட்டுட்டீங்க? என்னங்க நேத்து பசி அறிஞ்சு சாப்பாடுலாம் போட்டீங்க, மறந்துட்டீங்களா? சந்தோஷ் எழுந்திர கூடாதுன்னு இவனுக்கு சாப்பாடு போட்டா இப்படி வந்து பேசுறானே. என்னங்க யோசிக்கிறீங்களா? ஞாபகம் வந்துருச்சா? வந்துருச்சு தானே? ஐயோ, நீங்க வேற ஏன் இப்படி படுத்துறீங்க? என்ன விஷயம்னு ஸ்ட்ரைட்டா சொல்லுங்க கொஞ்சம். அதாங்க, நான் ஐடில வேலை பாக்குறேங்க. சொல்லிக்கிற அளவுக்கு நல்ல சம்பளம் வாங்குறேன். ரெகுலரா குடிக்கிற பழக்கம்லாம் இல்லைங்க. இந்த மாதிரி கல்யாணம் பார்ட்டினா தான் லைட்டா ஒரு நைட்டி போடுவேன். ஆனா இனிமே அது உங்களுக்கு பிடிக்கலனா இனிமே வேணாங்க, அதை விட்டுறேங்க. இங்க பாருங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. என்கிட்ட தேவையில்லாம ஏதோ பேசிட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு இதுக்கு மேல பேசாதீங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நான் உங்ககிட்ட ஏன் சொல்றேன்னா, என் மனசுல இருக்கிறது எல்லாமே நீங்க மட்டும்தான் மேடம். எனக்கு சாப்பாடு இது வரைக்கும் யாருமே பாசமா போட்டது இல்ல மேடம். அதனால தான் நான் முடிவு பண்ணிட்டேன் மேடம். கட்டினா உங்களை மட்டும் தான் கட்டுவேன் மேடம், இல்லாட்டா உசுரையே விட்டுருவேன். யோ, என்னையா பேசுற நீ? அறிவில்லை உனக்கு? ஏதாவது பேசினா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நடக்கிறதே வேற. மரியாதையா போயிடு. சும்மா அது இதுன்னு போயா. மேடம் மேடம் ஹலோ. பாஸ், வாங்க பாஸ். நீங்களா? உங்களுக்காவது என்ன ஞாபகம் இருக்குங்களா? இருக்கு. அதுக்கு என்ன இப்ப? இல்லைங்க பாஸ், அதுக்கு இல்ல. நேத்து நைட்டு அவ்வளவு பாசமா சோறு போட்டாங்க. இப்ப நீங்க யாருன்னு கேட்டுட்டு போறாங்க. அதுக்கு இப்ப என்ன சார் பண்ண முடியும்? பாஸ், அது வந்து கோவப்படாதீங்க பாஸ். நீங்க தான் எனக்காக அவங்க கிட்ட பேசணும். சார், எனக்கு நிறைய வேலை இருக்கு. நான் வந்த வேலையை பார்க்கலைன்னா என் வேலை பாஸ். எனக்காக கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. ஆக்காத, அப்படியே போயிடு. ப்ளீஸ் பாஸ், எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. நல்லபடியா போயிடு. என்னங்க பாஸ், ஹெல்ப் பண்ண சொன்னா போ சொல்றீங்க? ஓகே பாஸ், சொல்றத கேளு. ப்ளீஸ் பாஸ். பாஸ் பாஸ் பாஸ்
பாஸ் பாஸ் பாஸ் இந்த பூவை என்னையா பண்ற? கிட்ட கொடுங்க பாஸ். பாஸ் ப்ளீஸ். ஒரு தடவை சொன்னா புரியாதா உனக்கு? ஒரு கல்யாணத்துக்கு வந்து என்ன என்ன வேலையா பண்ண சொல்ற? பொண்ணுங்கள நிம்மதியா இருக்க விட மாட்டீங்களா ப்ளீஸ் நீங்க? பாஸ் அப்படிலாம் பேசாதீங்க. என்ன பேசுறாங்க? ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்குங்க. நீங்க மனசு வச்சா எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும் பாஸ். பண்ணனும்ன்ற அதுக்கு இப்போ என்ன வேணும்? இந்த பூவை கொடுத்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க பாஸ். யாரு? ப்ளீஸ் பாஸ். நானா? கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க பாஸ். நானா? ஆமா பாஸ். யோ என்னங்க பாஸ் இந்த இவ்வளவு பொண்ணு டென்ஷன் யாருன்னு ஆவறீங்க? தெரியுமா? கொஞ்சம் பொறுங்க பாஸ். இருங்க. நான் சொல்றத கேளியா? இந்த பணத்தை வச்சுக்கங்க பாஸ். இப்போது கொண்டு போய் கொடுங்க பாஸ். ப்ளீஸ் பாஸ். என்னையா பண்ற? பூ கொடுக்க ஒரு சின்ன டிப்ஸ் வச்சுக்கங்க. ரொம்ப யோசிக்காதீங்க பாஸ். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க பாஸ். பாஸ் பாஸ் கொஞ்சம் என் முகத்தை பாருங்க பாஸ். பாஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க பாஸ். என்ன பாஸ்? நான் சொல்றத கொஞ்சம் கேளியா? நான் சொல்றத கேளுங்க பாஸ். கொஞ்சம் கூட காமன் சென்ஸ் இல்லையா? பேசாதீங்க பாஸ். இருங்க. என்ன இதையும் வச்சுக்கங்க. பாஸ் பாஸ் இந்தாங்க பாஸ். வச்சுக்கங்க பாஸ். பாஸ் ப்ளீஸ் பாஸ். இந்த பூவை கொடுங்க பாஸ். பாஸ் இவன்ட்ட மாட்டிக்கிட்டேனே. பாஸ் இந்தாங்க ப்ளீஸ். இந்த பூவை வாங்கிக்கிங்க பாஸ். குடியா. தேங்க்யூ பாஸ். அந்த பொண்ணுகிட்ட எப்படியாவது கொடுத்துருங்க பாஸ். ப்ளீஸ் பாஸ். பவி